மக்களே எப்படியெல்லாமோ பீஃப் ரெசிபி வச்சு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியும் ஒருக்கா வச்சு பாருங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க அது எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 1 கிலோ போல பீஃப் கறி எடுத்திருக்கேன். வாங்கிட்டு வந்த கறியை நல்லா கழுவி எடுத்துக்காங்க. ஒரு மிக்சி ஜார்ல 2 துண்டு இஞ்சி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்காங்க. ஒரு பூண்டை வந்து நல்லா பிச்சு பிச்சு சேர்த்துக்காங்க. தொல்லி எல்லாம் எடுக்காங்க. 2 பச்சை மிளகாவும் கீரி போட்டு மிக்சி ஜார்ல ஒரு அடி இந்த 1-2 அரைன்னு சொல்லுவாங்களா அதே போல அரைச்சி அந்த பீஃப் கூட வலிச்சு போட்டுக்காங்க. பீஃப் கறி பாக்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணும்னு காஷ்மீரி வத்தல் பொடி 2 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன், இறைச்சி மசாலா பொடி, அப்புறமா மஞ்சள் பொடி இவ்வளவு போட்டுக்காங்க. சின்ன உள்ளியும் போடலாம், பல்லாரியும் போடலாம். நான் இன்னைக்கு வந்து சின்ன உள்ளி தான் போட்டுக்கிட்டேன். 2 தக்காளியும் அரிஞ்சிட்டு தேவையான அளவு கல்லுப்பும் போட்டு கையை வச்சு பீஃபோட அந்த மசாலா எல்லாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மசாலாவை பிணைஞ்சு விட்ட அப்புறமா 1 கப் தண்ணி ஊற்றி குக்கர்ல 10 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா பீஃப் வந்து பஞ்சு போல வெந்துடும். பெருஞ்சீரத்தையும் நல்ல மிளகையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்காங்க. ஒரு பாத்திரத்துல தேங்காய் எண்ணெய் ஊத்திக்காங்க, கருவேப்பிலை போட்டுக்காங்க, பூண்டு தட்டி போட்டுக்காங்க. அப்புறமா வறுத்து பொடி பண்ண மசாலா, இறைச்சி மசாலா போட்டு தாளிச்சு ஊத்துனா சுவையான பீஃப் குழம்பு ரெடி.